ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜய் அண்ணா, இந்த பதிவு உங்களுக்கு தான். நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாருமே வந்து யார்கிட்டையும் ₹1 காசு கூட வாங்காத உங்களும் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுதே ஒரு திருப்பம் உண்டாகணும். நாடு மறுபடியும் நாடு மலர்ச்சியாகவும் தான் நினச்சோம். ஆனால் அது அளவுக்கு செஞ்சிருங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸ்கூல் பிள்ளைங்க சத்துணவு, அது மட்டும் இல்லாத சிலிண்டர் தரது அறிவிக்குது, பஸ்ஸு விட்ருங்க, எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, எங்களுக்கு சந்தோஷம் உண்மையானுமே. அதை விட நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருக்க போகிற அதுவே பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க, இந்த தெருவில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்களாம் எங்களெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னென்னா, கல்யாணம் விட்டுட்டு போனார் திரிஷாவை, சரின்னா ஃப்ரெண்டுன்னு நீங்கள் அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னாங்க. மறுபடி முதலமைச்சருக்கு பதவி இருக்கும்போது ஒய்ஃப் இல்லைன்னாங்க. அம்மா அப்பா வந்து அப்பையும் திரிஷா வர வச்சாங்க. இப்போ சுதந்திர அன்னைக்கு அவங்கள வர வச்சுருங்க. எவ்வளோ பேர் எங்களெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க சொல்லுங்கள். இது நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்து நீங்கள் எதை செஞ்சாலுமே யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடிகர் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் மக்கள் சொத்தாக மாறிட்டீங்க. நீங்கள் வந்து உங்களை பேசுகிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களை தாக்கி பேசி எங்களையே தெருவில் உள்ளவங்கள உங்கள் விஜய் அண்ணா பார்த்தியா, பொண்டாட்டியை ஓட்டி விட்டுட்டு திரிஷாவை கூட்டாந்து வச்சுட்டு சல்யூட் அடிக்கிறாரு. திரிஷாவை கொண்டு நடு ஸ்டேஜில் உட்காருது. அந்த இடத்துல உட்கார தகுதி திரிஷாவுக்கு இருக்குதா? என்ன திரிஷா வர்றதுக்கு காரணம் என்ன? இப்படிலாம் சொல்லி எங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எங்களால் வந்து அவங்கக்கிட்ட எதிர்த்து எதுவும் பேச முடியல. மற்ற எல்லா இடத்துலையும் நாங்கள் சவால் அடித்து பேசுவோம். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபா வச்சு எண்ணெய், இப்போ 180 ரூபா விற்றுச்சு. 40 ரூபா விற்று அரிசி, இப்போ 70 ரூபா விற்கிது அரிசி. ஒவ்வொரு பொருளும் விலைவாசிலாம் ஏறி இருக்குது. அதையெல்லாம் வந்து நாங்கள் பேசி அவங்க சவால் அடிக்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் அசிக்கப்படுறோம்ண்ணா. தயவு செய்தாண்ணா இந்தமாரி செய்யாதீங்க இனிமேல். ஏன்னா நாங்கள் உங்களை எங்கள் கூட பிறப்பான்னு நினைக்கிறோம். என்ன காரணம்னா, இந்தமாரிலாம் செஞ்சீங்கன்னா எங்களால் அவங்கள எதிர்த்து பேச முடியல. அதையெல்லாம் நண்பர்கள்ன்றது ஒரு ஸ்டேஜோட நிறுத்திக்கலாம். அது ஜென்ஸாக இருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ லேடிஸாக இருக்கிறதுனால தான் உங்களை வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு சரிவு உண்டாக்குற மாதிரி செய்கிறாங்க பாருங்கள். இனிமேல் அண்ணா எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. அவங்கள எந்த இடத்துலையுமே அழைக்காதீங்க. நீங்கள் அழைக்கலைன்னா அவங்க வரமாட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன நடந்தாலும் மனைவி தான். எந்த இடத்துல போனாலும் 1000 இடத்துல போனாலும் மனைவி ஒரு இடத்துல யாராலையும்